வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில், சஜித், அனுரா அணியினர் ஓர் அணியில் இணைவதே பொருத்தமானதாக அமையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில அறிவுரை. தேர்தலை பிற்போட அரசாங்கம் பல்வேறு தந்திரோபாயங்களை கையாள்வதாக பேராசிரியர் GL பீரிஸ் குற்றச்சாட்டு. ராஜபக்சர்கள் பிற நாடுகளில் சொத்துக்களை மோசடியாக சேர்க்கவில்லை என்ற விடயம் உறுதியாகியுள்ளதாக நாமல் ராஜபக்ஷ பெருமிதம். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ஹஜ் பெருநாள் தொழுகை. ஐக்கிய மக்கள் சக்தியிடம் நாட்டுக்கான திட்டம் இருப்பதாக சிரேஷ்ட விரிவுரையாளர் தமர அமிலதீரர் கருத்து. போர்க்கால அமைச்சரவையை கலைக்கப் போவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. ரணில், சஜித், அனுர அணியினர் ஓர் அணியில் இணைவதே பொருத்தமானதாக அமையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். ரணில், சஜித், அனுர அணியினர் ஓர் அணியில் இணைந்து ஒரு வேட்பாளரை நிறுத்துவதே பொருத்தமானதாக அமையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து ரணில் விக்ரமசிங்க, ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் ஜனாதிபதி தேர்தலுக்காக போட்டியிடும் விடயம் சொத்துக்களுக்கு பாரிய சேதத்தை விளைவிக்கும் விடயமாகும். இவர்கள் தனித்து போட்டியிடாது அனைவரும் ஒன்றிணைந்து ஒருவரை தெரிவு செய்து தேர்தலில் போட்டியிடுவது பொருத்தமான விடயமாக அமையும். காரணம், குறித்த மூன்று சாராரினதும் கொள்கைகள் ஒரே போன்றவையாகும். இதன் காரணமாகவே மூன்று அணிகள் தோற்கடித்து மக்கள் வேறு ஒரு அணிக்கு வாக்களித்தனர். ஆனால் மக்கள் நம்பி நாட்டை ஒப்படைத்த தலைவர் அந்த கடமையை உரியவாறு நிறைவேற்றாது நாட்டை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றது மாத்திரமல்லாது நாட்டை எதிரியிடம் கையளித்து விட்டு சென்றுள்ளார். அனுசரணை வழங்கியோர் மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. தேர்தலை பிற்போட அரசாங்கம் பல்வேறு தந்திரோபாயங்களை கையாள்வதாக பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ඒගොල්ලන්ගේ වාර්තාවෙන් කියන්නේ ශ්‍රී ලංකාව තාම සිටින්නේ நாடு பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு வருவதாக அரசாங்கம் பெருமை பேசினாலும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் இலங்கை பொருளாதாரம் கத்திமுனையில் இருப்பதாகவும் ஆபத்தில் இருப்பதாகவும் கூறுகின்றனர். அந்நிய கடன்களின் மீதான வட்டி மாத்திரம் 2.8 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதிகரித்துள்ளன. மேலும் இது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. தற்போதைய கடன் நிறுத்தம் ஒரு தற்காலிக நிவாரணமாகும். மேலும் அந்த தற்காலிக நிலையை பிரதிபலிக்கும் விதமாக அரசாங்கம் மக்களை ஏமாற்றுவதற்கான பிரச்சார இயந்திரத்தின் மூலம் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் மட்டும் உள்நாட்டு கடன் விகிதம் 9% அதிகரித்துள்ளது. தேர்தலை ஒத்திவைக்க அரசாங்கங்கள் பல்வேறு தந்திரங்களை மேற்கொள்கின்றது. தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை தாண்டி ஒரு நாள் கூட நீடிக்க முடியாது. நாட்டு மக்களின் வாக்களிக்கும் உரிமையை எந்தவொரு தனிநபராலும் பறிக்க முடியாது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பெட்டிகள் தயார் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான வாக்குப்பெட்டிகளை தயார் செய்யுமாறு அதிகாரிகளுக்கு ஏற்கனவே பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயமாக இடம்பெற உள்ளதால் வாக்குப்பெட்டிகள் உடனடியாக தயாரிக்கப்படும். வாக்குச்சாவடி விவரங்கள் கிடைத்தவுடன் வாக்குப்பெட்டிகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அவற்றை உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். வாக்குப்பதிவுக்கு பயன்படுத்தப்பட்ட சேதமடைந்த வாக்குப்பெட்டிகள் காணப்படுகின்றன. அவற்றை பழுது பார்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேர்தலை இலக்காக கொண்டு அதிகாரிகள் கணக்கெடுப்பு விரைவில் நடத்தப்படும். உள்ளூராட்சி தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளுடன் அடுத்த வாரம் கலந்துரையாடல் இடம்பெற உள்ளதுடன் அரசியல் கட்சிகளின் தேர்தல் செலவுகள் குறித்தும் விவாதிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார்.
ராஜபக்சர்கள் பிற நாடுகளில் சொத்துக்களை மோசடியாக சேர்க்கவில்லை என்ற விடயம் உறுதியாகியுள்ளதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ராஜபக்சர்கள் பிற நாடுகளில் சொத்துக்களை மோசடியாக சேர்க்கவில்லை என்ற விடயம் உறுதியாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வியகமவில் நேற்று இடம்பெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். හෙට දවසේ වෙනුවෙන් යම් බලාපොරොත්තුවක් එක්ක අපිට තවමත් සැක සහිතයි මෙරටේ මේ දේශ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அனைவரும் ஊழல்வாதிகள் என கூறி நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் விசேட குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. இத்தகைய பின்னணியில் ராஜபக்சர்கள் மோசடியான வகையில் எந்த சொத்துக்களையும் பிற நாடுகளில் சேர்த்து வைக்கவில்லை என்பது விசாரணைகளில் உறுதியாகியுள்ளதாக அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அதுவே உண்மையான விடயமாகும். ஊழல்வாதிகளை கைது செய்வதாக கூறி ஆட்சி பீடமேறிய ஆட்சியாளர்கள் மீண்டும் அதே விடயத்தை கூறி ஆட்சிக்கு வர முயல்கின்றனர். ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன்னிறுத்தி அவர்கள் ஊழல் செய்த பணத்தை நாட்டிற்கு கொண்டு வந்து ஆட்சி செய்யவுள்ளதாக கூறுகின்றனர். இது முறையாக அமையுமா அல்லது உரிய திட்டத்தை முன்வைப்பதனூடாக ஆட்சியை நடத்துவதாக கூறுபவர்களின் கைகளில் ஆட்சியை கையளிப்பதா? மக்கள் இந்த விடயம் தொடர்பில் சிந்திக்க வேண்டும். පද්ධතිය තුළ වර්තමානයේ අපි අපේක්ෂා කරන්නා වූ හෙට දවස පිළිබඳව දැක්මක් එක්ක දේශපාලනය කරන කණ්ඩායමක් අපේ ஹஜ் பெருநாளை முன்னிட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆன்மீக மற்றும் உலக வெற்றியை அடைய மனிதன் சுயநலத்தை விட்டொழித்து தியாகம் மற்றும் நல்லிணக்கத்துடன் வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் முஸ்லிம்கள் உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்றார்கள். உலகம் முழுவதிலும் இருந்து முஸ்லிம்கள் அனைவரும் ஒரே நோக்கத்துடன் ஒரே புனித தலத்தில் கூடி மனித குலத்தின் எதிர்பார்ப்பான சமூகத்தின் ஒருமைப்பாட்டிற்காக இத்தினத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள். உலக மக்கள் அனைவருக்கும் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவ உணர்வுகளை விதைக்கும் ஹஜ் கொண்டாட்டம் உலக அமைதிக்கான சிறந்த செய்தியையும் தரும் என்பது எனது எதிர்பார்ப்பாகும். மனித குலத்தின் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்காக அனைவரும் ஒரே இலக்கில் ஒன்றுபடும் ஹஜ் பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்கு இலங்கை மற்றும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஈதுல் அல்ஹா பெருநாள் சமூக நல்லிணக்கத்தின் பெருமையை உலகிற்கு எடுத்துரைக்கும் ஒரு முக்கியமானதும் தனித்துவமானதுமான தியாக திருநாளாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இஸ்லாத்தின் 5 பெரும் கடமைகளில் 5வது கடமையாக கருதப்படும் ஹஜ் யாத்திரை இறைவன் மீதான பக்தி மற்றும் நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துவதாகும். அந்த நம்பிக்கையின் காரணமாக உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான இஸ்லாமியர்கள் ஒரே நோக்கத்துடன் ஒரே நேரத்தில் புனித மக்காவில் ஒன்று கூடி மனித குலத்தின் எதிர்பார்ப்பான சகோதரத்துவ கூட்டு மதிப்பை போற்றுகின்றார்கள். மதத்தின் மூலம் மனித சமுதாயம் மனித நேயத்தால் முழுமையடைந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு மதத்திலும் கலாச்சாரத்திலும் நடக்கும் இத்தகைய கொண்டாட்டங்கள் மூலம் அந்த நல்ல நோக்கம் நினைவு கூறப்படுகின்றது. எனவே பல்வேறு பேதங்கள் மூலம் மனித இனத்திற்கிடையே மோதல்கள் உருவாகுவதற்கு பதிலாக பரஸ்பரம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவர்களாகவும் சகோதர வாஞ்சையுடன் நேசிக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் இது நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்பும் பணிகளில் ஈடுபட்டு நமது நாட்டை உலகின் முதலாவது இடத்திற்கு கொண்டு செல்லும் பயணத்திற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்குவோம். அதற்காக அனைவரும் ஒரே புரிந்துணர்வுடன் ஈதுல் அல்ஹா பெருநாளை சகோதரத்துவத்துடன் கொண்டாடுவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஹஜ் பெருநாள் தொழுகை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று சிறப்பாக இடம்பெற்றது. புனித ஹஜ் பெருநாள் தொழுகையும் குத்பா பிரசங்கமும் அம்பாறை மருதமுனை கடற்கரை திறந்த வழியில் இன்று இடம்பெற்றது. மருதமுனை தாருல் ஹூதா மகளிர் இஸ்லாமிய அரபு கல்லூரியின் பணிப்பாளர் கலாநிதி MLM முஃபாரக் மதனி தொழுகை நடத்தி பிரசங்கம் நிகழ்த்தினார். ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர். அம்பாறை மாவட்டத்தின் நெற்பிட்டிமுனை, கல்முனை, சம்மாந்துறை, நிந்தகூர், அக்கரைப்பற்று, பொத்துவில் உள்ளிட்ட முஸ்லிம் மக்கள் சரிந்து வாழும் பகுதிகளிலும் பெருநாள் தொழுகைகள் பரவலாக இடம்பெற்றன. புனித ஹஜ் பெருநாள் விசேட கூட்டுத் தொழுகை மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேசத்தில் இடம்பெற்றது. ஏறாவூர் அலிகார் தேசிய பாடசாலை மைதானத்தில் இடம்பெற்ற கூட்டுத் தொழுகையில் பெரும் எண்ணிக்கையிலான முஸ்லிம்கள் பங்கேற்றனர். தஹ்வீத் ஜமாஅத்தினரால் ஒழுங்கு செய்யப்பட்ட இத்தொழுகையில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் கலந்து கொண்டனர். தொழுகையினை அடுத்து மார்க்க உபன்யாசம் இடம்பெற்றது. இங்கு கூடியிருந்த முஸ்லிம்கள் தொழுகையின் பின்னர் ஒருவரையொருவர் ஆரத்தழுவி சகோதரத்துவத்தை பகிர்ந்து கொண்டனர்.
காத்தான்குடி கடற்கரையிலும் ஆற்றங்கரையிலும் ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை இடம்பெற்றது. காத்தான்குடி கடற்கரையில் இஸ்லாமிக் சென்டர் ஏற்பாட்டில் இடம்பெற்ற ஹஜ் பெருநாள் தொழுகையும் பெருநாள் குத்பா பிரசங்கத்தையும் ஹாலிதின் ஹாபில் நிகழ்த்தினார். காத்தான்குடி ஆற்றங்கரையிலும் பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. இங்கு தொழுகையையும் பெருநாள் குத்பா பிரசங்கத்தையும் சிராஜ் மௌலவி நடத்தினார். புனித ஹஜ் பெருநாள் கூட்டுத் தொழுகை இன்று மட்டக்களப்பு ஜாமி உஸ்ஸலாம் ஜும்மா பள்ளிவாசலிலும் இடம்பெற்றது. விசேட தொழுகையும் துவா பிரார்த்தனையும் மௌலவி ஃபேசிமாம் ருஸ் ஐத்துர் ரஹ்மான் பலாகி தலைமையில் இடம்பெற்றது. விசேட பெருநாள் தொழுகை பிரார்த்தனையில் மட்டக்களப்பு நகர் அனைத்து இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டனர். தொழுகையின் பின் அனைவரும் தமது புனித ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதோடு உணவு பண்டங்களை பகிர்ந்து கொண்டனர். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு இன்று காலை கிளிநொச்சியில் விசேட தொழுகை இடம்பெற்றது. கிளிநொச்சி நகர் ஜும்மா பள்ளிவாசலில் முஸ்லிம் மக்கள் புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு தொழுகையில் ஈடுபட்டனர். இதேவேளை வவுனியா தௌஹீத் ஜும்மா பள்ளிவாசலினால் ஏற்பாடு செய்யப்பட்ட புனித ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை பட்டாணிச்சூர் 5ஆம் ஒழுங்கை குடாவயல் திடலில் இன்று காலை இடம்பெற்றது. பெருநாள் திடல் தொழுகை மௌலவி அஷேக் ஜு அரபாத் பக்ரி தலைமையில் சிறப்பாக இடம்பெற்றது. இதில் பலரும் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டதுடன் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். மன்னார் மூர்வீதி ஜும்மா பள்ளிவாசலில் இன்று ஹஜ் பெருநாள் தொழுகைகள் இடம்பெற்றன. காலை 6:45 மணிக்கு பெண்களுக்கும் காலை 7:30 மணியளவில் ஆண்களுக்கும் பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. பள்ளிவாசல் மௌலவி எம் அசீம் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது ஹஜ் பெருநாளின் முக்கியத்துவம் அல் குர்ஆன் சமய நற்சிந்தனைகள் பற்றியும் எடுத்துக் கூறப்பட்டது. மேலும் விசேடமாக துவா பிரார்த்தனையும் இடம்பெற்றது. மேலும் மாவட்டத்தில் உள்ள ஏனைய பள்ளிவாசல்களிலும் பெருநாள் தொழுகை இடம்பெற்றது. ஹட்டன் ஜும்மா பள்ளிவாசலில் ஹஜ் பெருநாள் தொழுகை மௌலவி ஷாஜகான் தலைமையில் இன்று இடம்பெற்றது. இதன்போது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சாந்தி சமாதானம் சக வாழ்வு வேண்டி நாடு வளம் பெற வேண்டியும் துவா பிரார்த்தனை இடம்பெற்றது. பெருநாள் தொழுகையை தொடர்ந்து ஒருவருக்கொருவர் பெருநாள் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். தமிழ் தேசிய பரப்பில் உள்ள அனைவரும் ஒன்றிணைய வேண்டுமென தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். மாறிவரும் அரசியல் சூழ்நிலையை தமிழ் மக்களின் நலன் சார்ந்து பயன்படுத்துவதற்கு தமிழ் தேசிய பரப்பில் உள்ள அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே தமது பிரதான கோரிக்கை என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். மாறிவரும் அரசியல் சூழ்நிலைகளை தமிழ் மக்களின் நலன் சார்ந்து பயன்படுத்துவதற்கு தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே எங்களுடைய பிரதான கோரிக்கை. உள்ளூர் பிராந்திய பூகோள அரசியல் மாற்றங்களை எமது மக்களின் நலன் சார்ந்து நாங்கள் கையாள வேண்டுமாக இருந்தால் தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும், பொது அமைப்புகள், மத அமைப்புகள், கட்சிகள், அரசியல் கட்சிகள் என்ற அனைவரும் ஒன்றிணைந்து ஒருமித்த நிலைப்பாட்டிலே வேலை திட்டங்களை முன்னெடுப்பது மிக அவசியமானதாகும். ஒரு மிகப்பெரிய சக்தியாக தமிழ் மக்கள் விடயங்களை நாங்கள் சர்வதேச அரங்கிலேயோ பிராந்திய அரங்கிலேயோ உள்ளரக அரசியலையோ முன்னெடுக்கக்கூடியவர்களாக எங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய மிக தேவையான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே தமிழ் தரப்புகள் அனைவரும் இந்த ஒருமித்த நிலைப்பாட்டில் பயணிக்க வேண்டும். அதற்காக எதிர்காலத்தில் எமது கட்சி சேர்ந்து முன்னெடுக்கக்கூடிய இந்த ஒருமித்த நிலைப்பாட்டிலே அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கை. எல்லோரையும் ஒன்றுபடுத்துகின்ற அந்த வேலை திட்டம்தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது சிறப்பாக வெற்றியடையுமாக இருந்தால் பொது வேட்பாளர் என்பதும் ஒரு சாத்தியமான விடயமாக வரும் என்பது எங்களுடைய கருத்து. இப்பொழுது கட்சிகள் எல்லாம் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கும் சமூக அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்த நிலைப்பாட்டுக்கும் வருகின்ற பட்சத்திலே அதற்கான ஒரு பொதுக்குழுவும் இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிரகாரம் ஒரு பொது வேட்பாளரை தெரிவு செய்வது எப்படி என்ற ஒரு பொறிமுறை உருவாக்கப்படும். பொது வேட்பாளர் கேலி கூத்தென்று சொல்லுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எது எவ்வாறாக இருப்பினும் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து இந்த பொது வேட்பாளரை முன்னிறுத்தினால்தான் அது வெற்றிகரமாக அமையும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. நாட்டின் நிலை குறித்து விமல் வீரவன்ச எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் விரும்பிய திட்டங்களா தற்போது செயற்படுத்தப்படுகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போரே அவர் இந்த கேள்வியை எழுப்பினார். எம்மை நம்பி வாக்களித்த மக்களுக்கான சேவையை புறம் தள்ளி செயற்பட முடியாது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது முன்னெடுக்கும் விடயங்களுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினர் ஆதரவு வழங்குகின்றனர். இத்தகைய விடயங்களுக்காகவா மக்கள் அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தனர் என வினவ விரும்புகின்றோம். மக்கள் விரும்பிய திட்டங்களா தற்போது நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. அதே போன்று இந்த விடயத்தை போக்கும் நோக்கிலேயே நாம் கூட்டணியாக இணைந்து கொண்டுள்ளோம்.
ஐக்கிய மக்கள் சக்தியிடம் நாட்டுக்கான திட்டம் இருப்பதாக சிரேஷ்ட விரிவுரையாளர் தமர அமிலதேரர் தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்காலம் தொடர்பாக அவநம்பிக்கையை போக்கவல்ல திட்டமே ஐக்கிய மக்கள் சக்தியிடம் உள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் தமர அமிலதேரர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார். ප්‍රමාණයක් ඒක ගිය අවුරුද්දට සාපේක්ෂව මෙච්චරයි මාර වර්ධනයක් ඇති වෙලා තිබෙනවා විදේශගත වූ இளைஞர் யுவதிகள் இலட்சக்கணக்கில் நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்லும் நிலை காணப்படுகின்றது. நாட்டில் எதிர்காலம் என்ற ஒன்று இல்லை என சிந்தித்தமையின் விளைவாகவே அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகின்றனர். இத்தகைய அவநம்பிக்கையை போக்க தேவையான விடயமே அவசியமாகும். அந்த வகையில் ஏனைய கட்சிகளின் கொள்கை பிரகடனங்களை பார்க்கிலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனம் நம்பிக்கை அளிப்பதாக உள்ளது. அனைத்து விடயங்களை பார்க்கிலும் கல்வித்துறையே முக்கியத்துவமானதாகும். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சக்குல எனப்படும் திட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகின்றார். அதேபோன்று ஸ்மார்ட் வகுப்பறையை வழங்கும் திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது. அவர் ஜனாதிபதியாகும் பட்சத்தில் மேலும் பல திட்டங்களை முன்னெடுப்பார் என்ற நம்பிக்கை ஏற்படும். அதேபோன்று சுகாதாரத்துறைக்கும் தேவையான சில திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. உஸ்மைய திட்டத்தினூடாக பல விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் சுகாதாரத்துறையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அவற்றினூடாக மக்களின் எதிர்காலம் தொடர்பான நம்பிக்கையை கட்டியெழுப்ப முடியுமாக அமையும். ඒක ඇටි හැලෙන වැඩක් හැටියට ඒක ඉතාම හොඳ වැඩක් හැටියට තමයි පෙන් பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான திட்டங்கள் தம்மிடம் இருப்பதாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச 13வது திருத்தத்தை பற்றி பேசுகின்றார் என அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தேர்தலை இலக்கு வைத்து சஜித் பிரேமதாச வடக்குக்கு சென்று பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார். சிறு பிள்ளைகளை அதாவது 10 லட்சம் ரூபாவுக்கு பாடசாலை மாணவர்களுக்கு ஸ்மார்ட் வகுப்பறைகளை வழங்குவதன் ஊடாக தமது அரசியல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றார். தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக 13வது திருத்தத்தை பற்றி பேசுகின்றார். அதனை பயன்படுத்தியே தேர்தலில் வாக்கு பெற்று கரை சேர எண்ணுகின்றார். ஆனால் நாம் 13ஆம் திருத்தத்தை காரணம் காட்டி தேர்தல் பிரசார பணிகளை மேற்கொள்ளவில்லை. கொள்கைகள் மற்றும் வேலை திட்டங்களின் அடிப்படையிலேயே நாம் செயல்படுகின்றோம். இந்த நாட்டில் வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான முகாமைத்துவ திட்டங்கள் நம்மிடம் உள்ளன என அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா குறிப்பிட்டுள்ளார். யாழ் இந்திய துணை தூதரகத்திற்கு முன்பாக நாளை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக யாழ் மாவட்ட கடத்தொழில் அமைப்புகள் அறிவித்துள்ளன. மீன்பிடி தடைக்காலத்தின் பின்னர் இந்திய இழுவைமடி படகுகளின் அட்டகாசம் மீண்டும் அதிகரித்துள்ளதாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமக்கான தீர்வை வலியுறுத்தியும் நாளை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக யாழ் மாவட்ட கடத்தொழில் அமைப்புகள் அறிவித்துள்ளன. இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனம், யாழ் மாவட்ட கிராமிய கடத்தொழில் அமைப்பின் சம்மேளனம், வடமாகாண மீனவர் சமாசம் ஆகியன இணைந்தே இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தன. இந்திய இழுவைமடி படகின் அத்துமீறிய அட்டகாசங்கள் மீண்டும் நமது எல்லைக்குள் ஆரம்பித்துள்ளது. இதனால் நமது தொழிலாளர்கள் பெரிதும் பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தை நாங்கள் நீண்ட காலமாக பல வடிவிலான போராட்டங்களூடாகவும் தெரியப்படுத்தி எங்களுக்கு எதுவித பலனும் அளிக்கவில்லை. மீண்டும் மீண்டும் அவர்கள் தங்களுடைய செயற்பாட்டை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே யாழ் மாவட்ட கடத்தொழில் சமாசங்களின் சம்மேளனம் மற்றும் யாழ் மாவட்ட கிராமிய கடத்தொழில் அமைப்பின் சம்மேளனம் மற்றும் வடமாகாண சமாசம் ஆகிய அமைப்புகள் சேர்ந்து நாளைக்கு ஒரு இந்திய நிலுவைமடிக்கு எதிரான போராட்டம் ஒன்றினை இந்தியன் துணை தூதுவர் அலுவலகத்துக்கு முன்னாலே மேற்கொள்கிறதுக்கு ஏற்பாடு ஒன்றை செய்திருக்கிறோம். அந்த வகையில் நாளைக்கு காலை 10 மணிக்கு போராட்டம் நடைபெறும் என்பதையும் இதனூடாக தெரிவித்துக் கொண்டு இந்திய இழுவைமடி படகின் அத்துமீறிய செயல்பாடுகளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று அதிமேதக ஜனாதிபதி அவர்களையும் கௌரவ கடத்தொழில் அமைச்சர் அவர்களையும் துறை சார்ந்த திணைக்களங்களையும் அத்தோடு கடற்படையினரையும் காவல்துறையினரையும் நாங்கள் இதனூடாக கேட்டுக்கொள்கின்றோம். இச்செயல்பாடு எங்களுக்கு திருப்திகரம் அளிக்காவிடின் இந்த போராட்டம் பெரிய வடிவிலான போராட்டமாக செய்வதாக நாங்கள் தற்போது தீர்மானங்களை எடுத்துள்ளோம். அந்த வகையில் அடுத்ததாக இலங்கை பாராளுமன்றத்துக்கு சென்று அங்கே எமது பிரச்சினையை முன்னிறுத்தி பாராளுமன்றத்தை முடக்கி போராட்டம் செய்வதாகவும் எமது அமைப்புகள் இப்போது கூடி தீர்மானித்திருக்கிறது. இந்த விடயம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். நிறுத்தப்படாது விட்டால் நாங்கள் நடுத்தெருவுக்கு வந்து சாவை எதிர்நோக்க வேண்டிய ஒரு கட்டம்தான் ஏற்படும். இந்திய அரசாங்கம், தமிழ்நாட்டு அரசாங்கமும் மனித நேயத்துடன் செயல்பட வேண்டும். அத்துமீறி வருகின்ற தொழில் என்பது இந்த பாரிய ஒரு
வல்லரசான இந்தியா செய்கின்ற ஒரு மிலேச்சத்தனமான ஒரு தொழில் என்றுதான் நான் நினைக்கின்றேன். நுவரெலியா பகவந்தலாப வைத்தியசாலை மருத்துவர் எம் பரமேஸ்வரன் இன்று ஓய்வு பெற்றுள்ளார். நுவரெலியா பகவந்தலாப வைத்தியசாலையில் 30 வருட காலம் சேவையாற்றிய மருத்துவர் எம் பரமேஸ்வரன் இன்று ஓய்வு பெற்றுள்ளார். பகவந்தலாப மாவட்ட வைத்தியசாலையில் 30 வருடங்களும் பலப்பனை மற்றும் அக்கரப்பத்தினி ஆகிய வைத்தியசாலைகளில் 8 வருடங்களும் சேவையாற்றிய மருத்துவர் எம் பரமேஸ்வரன் இன்று பகவந்தலாப வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற்று வரும் நோயாளர்களுக்கு சமைத்த உணவுப் பொதிகளை வழங்கினார். இதன்போது பகவந்தலாப சமூக செயற்பாட்டாளர்கள் மருத்துவருக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு சின்னம் வழங்கி வைத்தனர். மலையகத்தில் மக்கள் படுற கஷ்டங்கள் அது எவ்வளவோ எல்லாம் இருக்கிறது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. அதுகளை எல்லாத்தையும் அணுகித்தான் நான் வைத்திய முறையை இங்கு வித்தியாசமான முறையில் கொண்டு சென்றேன். அது மக்கள் மத்தியில் எடுபட்டது. ஏனென்றால் அவர்களுக்கு தேவை ஒரு உளவியல் ரீதியான ஒரு ஆலோசனை, வைத்தியம் மட்டுமில்லை, அவர்களின் குடும்ப முறைகள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், இவைத்தை எல்லாம் அணுகித்தான் நான் என்னுடைய வைத்திய முறையை கொண்டு செல்வது. எந்த நேரமும் எனது தனிப்பட்ட சேவையை நடத்தி கொண்டுதான் இருப்பேன். அதில் இலவச ஆலோசனைகளை எந்த நேரம் என்று இல்லாமலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். கிளிநொச்சி மலையாளபுரத்தில் தந்தையின் தாக்குதலில் காயமடைந்த மகன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மலையாளபுரம் பகுதியில் தந்தையின் தாக்குதலில் காயமடைந்த மகன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மது அருந்திய தந்தை மகனின் தலையில் தாக்கிய நிலையில் மகன் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மண்முனை பெற்று பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட தாளங்குடாவில் புனரமைக்கப்பட்ட வீதி திறந்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டலின் கீழ் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் நிதியுதவியுடன் தாளங்குடா கடற்கரை வீதி சுமார் 92 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி மு கோபாலரட்னம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டதுடன் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தனின் இணைப்பு செயலாளர் பு பிரசாந்தன், மண்முனை பெற்று பிரதேச செயலாளர் தர்ஷனா கௌரி தினேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எந்த கட்சியுமே இன்னைக்கு பலமாக இல்லை இந்த நாட்டில். இந்த பொருளாதார வீழ்ச்சினால ஒரு பொது வேட்பாளர் போட்டு அனைத்து கட்சியும் சேர்ந்து அவங்களை ஆதரிக்கும் போது இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தலைவர் இந்த நாட்டில் தேர்ந்தெடுக்க முடியும். பொதுவாக 51% வாக்குகள் தேவை யார் ஜனாதிபதியாக இருக்கணும். இன்றைக்கி 51% தற்போதைய நிலைமையில் இன்றைக்கி இருக்க நிலைமையில் தனி பெரும்பான்மையை எடுக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு கடினமான ஒரு போட்டியாக தான் இருக்கும். அதனால் ஒரு புது வேட்பாளர் போட்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து கேட்கும்போது வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம். டேகம புனித அந்தோனியார் ஆலய திருவிழா சிறப்பாக இடம்பெற்றது. டேகம புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா சிறப்பாக இடம்பெற்றது. ஆலய பங்குத்தந்தை ஆண்டனி குரூஸ் சேவியர் அடிகளார் தலைமையில் இடம்பெற்ற திருவிழாவில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு பின்னர் புனித அந்தோனியாரின் திருச்சுரூப பவனி டேகம நகர் ஊடாக இடம்பெற்றது. இந்த பவனியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேல்மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் பிரதானிகள் 3 போலியான சான்றிதழ்களை சமர்ப்பித்து அந்த பதவிகளை பெற்றுள்ளமை தெரியவந்துள்ளது. மேல்மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் பிரதானிகள் 3 போலியான சான்றிதழ்களை சமர்ப்பித்து அந்த பதவிகளை பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற நிதி பற்றிய குழுவின் விசாரணைகளின் ஊடாக தெரியவந்துள்ளது. இது தொடர்பில் விசாரணை நடத்தி உடனடியாக அறிக்கை வழங்குமாறு கோஃபா குழுவின் தலைவர் ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண மேல்மாகாண பிரதம செயலாளருக்கு உத்தரவிட்டுள்ளார். அரசாங்க கணக்குகள் தொடர்பான நாடாளுமன்ற குழு அதன் தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான லசந்த அழகியவண்ண தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்தில் கூடியது. அதன் போதே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மீது மக்களின் நம்பிக்கை அதிகரித்து செல்கின்றது என ராஜாங்க அமைச்சர் அனுபவ பஷ்குவல் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டங்கள் மீது மக்கள் கொண்ட நம்பிக்கை அதிகரித்து செல்வதாக சமூக வலுவூட்டல் ராஜாங்க அமைச்சர் அனுபவ பஷ்குவல் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். අපේ ක්‍රමවේදය, අපේ ආර්ථික ප්‍රතිපත්තිය, අපේ වැඩපිළිවෙල, අපේ ප්‍රතිසංස්කරණ කරන
தேர்தல் முறைமை ஊழல் மோசடிக்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது. ஊழல் மோசடிக்கு எதிரானவர்கள் ஆயின் உரிய கொள்கை பிரகடனத்தை முன்வைக்குமாறு அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அணியினருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். நாட்டில் கொள்கையொன்றினை செயற்படுத்துவதனூடாகவே மாற்ற முடியும். பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ற அடித்தளம் புதிய ஆட்சியில் இடப்படும். புதிய அடித்தளம் ஒன்று ரணில் விக்ரமசிங்கவினால் இடப்பட்டுள்ளது. அந்த விடயமே தற்போது செயற்படுத்தப்படுகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார வளர்ச்சி திட்டத்தினூடாக பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் அகன்றுள்ளது. இத்தகைய பின்னணியில் அனுர சஜித்தின் மீது மக்கள் கொண்ட நம்பிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. ஆனால் அரசாங்கத்தை கொண்டு நடத்த ரணில் விக்ரமசிங்க முன்னெடுக்கும் வேலைத்திட்டங்கள் மீது மக்கள் கொண்ட நம்பிக்கை அதிகரித்து செல்கின்றது. ஆகவே தேர்தல் நெருங்கும் போது ஜனாதிபதி முன்னெடுக்கும் வேலை திட்டம் பாரிய வெற்றியை தழுவும். විශ්වවිද්‍යාල අධ්‍යාපනය දොරටු මොන විදිහටද විවෘත කරන්නේ? ඒක තුලින් අර සමස්ත எதிர்வரும் ஜூலை மாதம் பட்டதாரி ஆசிரியர் நியமனங்களை வழங்க உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் 2500 பட்டதாரி ஆசிரியர் நியமனங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த் தெரிவித்துள்ளார். நாத்தாண்டிய பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் இவ்வாறு குறிப்பிட்டார். கணிதம், ஆங்கிலம், ரசாயனவியல், பௌதிகவியல், உயிரியல், சிங்களம், தமிழ், ஊடகம் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் வெளிநாட்டு மொழிகள் தொடர்பில் சுமார் 2500 பட்டதாரி ஆசிரியர் நியமனங்களை எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் 3 ஆண்டுகளுக்குள் நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்படும். எனவே ஆசிரியர்கள் இதற்கு தயாராக வேண்டும். ஆசிரியர் பயிற்சி தொடர்பான ஆசிரியர் கையேடு நிபுணர்களால் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய முதல் சுற்றில் 7500 ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த் தெரிவித்துள்ளார். மன்னார் மறைமாவட்ட ஆயர் ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கியமை முறையற்ற விடயம் என சட்டத்தரணி மனோஜ் நாணேக்கார தெரிவித்துள்ளார். அதானி நிறுவனத்தின் திட்டத்திற்கு எதிராக மனு தாக்கல் செய்துவிட்டு பின்னர் ஜனாதிபதியை வரவேற்கும் விடயம் முறையற்றது என மக்களுக்காக நாளை அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சட்டத்தரணி மனோஜ் நாணேக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அதானி நிறுவனத்தின் காற்றாலை திட்டத்தை நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு தடையாக மன்னார் மறைமாவட்ட பேராயர் உள்ளிட்ட தரப்பினர் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்துள்ளனர். இத்தகைய பின்னணியிலேயே ஜனாதிபதி மன்னாருக்கான விஜயத்தை அடிக்கடி மேற்கொள்கின்றார். நேற்றைய விஜயத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு மன்னார் மறைமாவட்ட ஆயர் கலாநிதி இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை ஆயர் இல்லத்தில் வைத்து ஆசிர்வாதத்தை வழங்கியிருந்தார். எதற்காக ஆயர் எழுந்து நின்று ஆசிர்வாதம் வழங்க வேண்டும்? அதானி நிறுவனத்தின் திட்டத்திற்கு எதிராக மனு தாக்கல் செய்துவிட்டு பின்னர் ஜனாதிபதியை வரவேற்று என் இத்தகைய விடயத்தை ஆயர் மேற்கொள்ள வேண்டும். இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது காட்டிக் கொடுக்கும் விடயமாகும். ரணில் விக்ரமசிங்க வாடி கரோலா ரதகுருவரை ஹிட்டகேன மன்னார் விடத்தல் தீவை விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். மன்னார் விடத்தல் தீவை பல்தேசிய கம்பெனிக்கு விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அது தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இன்று யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளான அன்னராசா வர்ணகுலசிங்கம் ஆகியோர் தமது கருத்துக்களை பதிவு செய்தனர். சீன நாட்டு கடல் அட்டை பண்ணை மீண்டும் கடற்றொழிலாளர்கள் மத்தியிலே ஒரு அரசாங்கத்தினால் அல்லது ஒரு சில திணைக்களங்களினால் கடல் அட்டை பண்ணை தருகிறோம், நீங்கள் வாருங்கள், வந்து கோரிக்கை விடுங்கள், எங்களிடம் நீங்கள் கோரிக்கை விட்டால்தான் நாங்கள் அதை பரிசீலிக்க முடியும் என்று ஒரு குறிப்பிட்ட கடற்தொழில் சமூகத்தை அரசியல் ஆதாயத்திற்காக செய்கின்ற செயல்பாட்டை நாங்கள் எதிர்க்கின்றோம். நாரா நிறுவனம், நெக்டா நிறுவனங்கள் இந்த கடலிலே எத்தகைய ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள்? அந்த ஆய்வுகளின் அடிப்படையிலே தான் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்தும் பரிச்சார்த்தம் அல்லது தழுவல் என்ற அடிப்படையிலே எங்களுடைய இருப்பையும் கடலையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் அளிக்கிறார். மன்னார் மாவட்டம் விடத்தத்தீவு தொடர்பான ஒரு வர்த்தகமானி ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வர்த்தகமானியிலே விடத்தல் தீவு பிரதேசத்தை விடுவிக்கப்பட்டு மக்களின் அபிவிருத்திக்கு பாவிக்கப்படுவதாக கடற்றொழில் அமைச்சால் கூறப்படுகிறது. எங்களை பொறுத்தளவிலே விடத்தல் தீவு என்பது பருவகாலத்திலே மீனினங்கள் அந்த பிரதேசத்தை அண்டி இனப்பெருக்கம் செய்து அந்த இனப்பெருக்கம் குஞ்சு பொறிக்கப்பட்டு ஆழ்கடலுக்கு மீன் செல்கிறது. மிகப்பெரிய உற்பத்தி வங்கி. மன்னார் மாவட்டத்திலே கடற்தொழிலாளருக்கு மிக அத்தியாவசியமான விடத்தல் தீவை
பல்தேசிய கம்பெனிகளுக்கு விற்பனை செய்வதற்கான மறைமுக திட்டமாகத்தான் இருக்கின்றது. தெளிவற்ற முறையிலே அந்த வர்த்தகமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது. மக்களை ஏமாற்றி பல்தேசிய கம்பெனிகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் விற்பதற்குரிய நடவடிக்கையை இந்த அரசாங்கம் செய்கின்றது. ஒருபோதும் மன்னார் மாவட்ட மக்களும் சரி, வடக்கு மாகாண மக்களும் சரி, இந்த விடத்தல் தீவை அபிவிருத்தி என்று நீர் வேளாண்மைக்கு பாவிப்பதை விடுத்து இயற்கையாக மீன் உற்பத்தி செய்யும் இடமாக பேண வேண்டுமே ஒழிய அதனை அழிக்க கூடாது என்று நாங்கள் தயவாக வேண்டிக் கொள்கின்றோம். இந்த கடலோரம் கரையோரம் பாருங்க, இவ்வளவு போத்தல்கள், பிளாஸ்டிக்குகளுக்கு மண்டை கம்புகள், அந்த பை இந்த பையன் சொல்லி கரையோரத்துக்கு கடல் நாசமாக போய் கொண்டிருக்கு. இன்றைக்கு நன்னீர் மீன்பிடியான போர்வையில் இன்றைக்கு ஆறுகள் குணம் எல்லாத்தையும் நீங்கள் அடைச்சி வச்சிருக்கீங்க. இன்றைக்கு ஆற்றுல தான் இன்றைக்கு 2 உப்பு தண்ணி நல்லெண்ணையும் சேர்ந்தால் தான் மீன் இனப்பெருக்கம் கூட. இறால் என்றாலும் சரிதான், மீன் என்றாலும் சரிதான், அந்த அழுக்கு தண்ணி தான் மீன் உற்பத்தி ஆகிறது. இன்றைக்கு நல்லெண்ணெய் போர்வையில் இன்றைக்கு எல்லாத்தையும் அடைச்சி வச்சு எல்லா வழியாலையும் மீனை சாகடிச்சு கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு தொண்டமனாத்து நீ நல்லெண்ணெய் திட்டம் ஆக்கினே இருந்து 1272 குடும்பம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. மட்டக்களப்பு மெதடிஸ்த மத்திய கல்லூரி சாரண மாணவர்களின் தீப்பாசறை நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றது. மட்டக்களப்பு மெதடிஸ்த மத்திய கல்லூரி சாரண மாணவர்களின் தீப்பாசறை நிகழ்வு நேற்று மாலை கல்லடி முகத்துவார விபுலானந்தா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. மாணவர்களை எதிர்கால நற்பெற்றுகளாகவும் எதிர்கால சவால்களுக்கு முகம் கொடுப்பவர்களாகவும் மாற்றும் வகையில் சாரணிய மாணவர்களுக்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதன் கீழ் கடந்த சனிக்கிழமை தொடக்கம் மெதடிஸ்த மத்திய கல்லூரி சாரண மாணவர்களின் பாசறை நிகழ்வு இடம்பெற்றது. நேற்று மாலை குரலை சாரண என் பிரதீபன், குளிச்சாரண தலைவர் எம் சந்திர சர்மன், சாரண தலைவர்களான என் கௌஷன், எஸ் சுகுவரன் ஆகியோரின் பங்கேற்புடன் தீப்பாசறை நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் பல்வேறு பாடசாலை சாரணிய மாணவர்கள் கலந்து கொண்டதுடன் மாணவர்களின் ஆற்றல்களை வெளிக்கொணரும் வகையில் பல்வேறு நிகழ்வுகளும் இடம்பெற்றன. நிகழ்வில் பெற்றோரும் கலந்து கொண்டு நிகழ்வினை கண்டுகளித்தமை குறிப்பிடத்தக்கது. உயர்தர பரீட்சையில் பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் அகில இலங்கை ரீதியில் 1ஆம் இடத்தை பெற்ற எஸ் ஜெகானி நவோதயாவிற்கு மடிக்கணனி வழங்கப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சையில் பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் அகில இலங்கை ரீதியில் 1ஆம் இடத்தை பெற்ற நுவர்லியா அம்பகமுவ கல்வி வலயத்திற்குட்பட்ட இனியத்தேனை மத்திய கல்லூரி மாணவி எஸ் ஜெகானி நவோதயாவிற்கு மடிக்கணனி வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கொட்டக்கலை CLF வளாகத்தில் உள்ள காரியாலயத்திற்கு மாணவியை வரவழைத்து உதவி வழங்கி வாழ்த்து தெரிவித்ததுடன் எதிர்காலத்திலும் கல்வியிலும் தொழில்நுட்ப பிரிவிலும் சிறந்து விளங்க தனது ஒத்துழைப்பை வழங்குவதாக தெரிவித்தார். அமைச்சர் ஜனாதிபதிக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பை ஏற்படுத்திய வேளை மாணவிக்கு ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்தார். இதில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பிரதி தலைவர் கணபதி கனகராஜ், பாடசாலை அதிபர் உப்புல், மாணவியின் பெற்றோர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வசந்தபுரம் நாவாந்துறையில் கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் 3A சித்திகளை பெற்று பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான மாணவிக்கு பாராட்டு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வசந்தபுரம் நாவாந்துறையில் 2023ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் 3A சித்திகளை பெற்று பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான மாணவிக்கு பாராட்டு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. வெண்கரம் அமைப்பின் கல்விக்கு கரம் கொடுப்போம் செயற்திட்டத்துடன் நாவாந்துறை அண்ணா சனசமூக நிலையமும் இணைந்து குறித்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருந்தன. வசந்தபுரம் அண்ணா சனசமூக நிலையம் ஒன்றில் அண்ணா சனசமூக நிலைய தலைவர் பன்னீர்செல்வம் தனஞ்சயன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் வெண்கரம் அமைப்பின் முதன்மை செயற்பாட்டாளர் மு கோமகன், அமைப்பின் பிரதான செயற்பாட்டாளர்களான ஆசிரிய ஆலோசகர் சுகுணராணி சண்முகேந்திரன், சங்கானி சிவபிரகாச மகாவித்தியாலய முதல்வர் இ ஸ்ரீதரன், ஓய்வு நிலைய ஆசிரியர் திருமதி சாந்தினி தேவி ஜீவரத்ன, நாவாந்துறை ரோமன் கத்தோலிக்க வித்தியாலய முதல்வர் சே அஞ்சன் செல்வநாயகம், யாழ் கொட்டடி நமஸ்வாய வித்தியாலய முதல்வர் எஸ் தவராசா, நித்திய ஒளி முன்பள்ளி ஆசிரியர் சு தபேந்திர தேவி மற்றும் வசந்தபுரம் பிரதேச கிராம அலுவலர் எஸ் ரமணன் ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர். நிகழ்வில் மாணவர்கள், கல்வி சமூகத்தினர், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள், பிரதேச மக்கள் என பலரும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். மாளிகாவத்தை பகுதி விழா மண்டபம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது. மாளிகாவத்தை பகுதியில் அமைந்துள்ள விழா மண்டபம் ஒன்றில் தீ விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து சம்பவம் இன்று காலை 10 மணி அளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தீ விபத்து சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் சொத்து சேதம் மட்டுமே ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கீரி சம்பா அரிசி நிர்ணய விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக தேசிய பாவனையாளர் முன்னணி தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். கீரி சம்பா அரிசி நிர்ணய விலையை பார்க்கிலும் 3 மடங்கு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக தேசிய பாவனையாளர் முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
கீரிசம்பா அரிசி குறித்த விடயத்தில் பாரிய மோசடி இடம்பெறுகின்றது. கருப்பு சந்தை மாஃபியா ஒன்றே இந்த விடயத்தில் செயற்பாட்டில் உள்ளது. நிர்ணய விலையை பார்க்கிலும் அதிக விலைக்கு அரிசி விற்பனை இடம்பெறுகின்றது. கருப்பு சந்தை செயற்பாட்டை நிறுத்த அரசாங்கமும் நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை. கீரிசம்பா மாஃபியா தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கீரிசம்பாவின் விலை நிர்ணய விலையை பார்க்கிலும் 3 மடங்கு அதிக விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. அதனால் நுகர்வோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாகாண சபை முறை தற்போது நடைமுறைப்படுத்துவதை போன்று நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். லண்டனில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதிகார பகிர்வுடன் தொடர்புடைய விடயத்திலேயே பிரதான கட்சிகள் இணைகின்றன. மாகாண சபை முறை தற்போது நடைமுறைப்படுத்தப்படுவதை போன்று நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். மாகாண சபை முறைமையை தமிழ் முஸ்லிம் மக்கள் தாம் வெற்றி கண்ட உரிமையாக பார்க்கின்றனர். மாகாண சபை முறைமையை இரத்தாக்க எண்ணினால் தமிழ் முஸ்லிம் மக்கள் தமது உரிமையை ஒழிப்பதாக கருதுவர். அதனூடாக தேவையற்ற குழப்ப நிலைகள் உருவாகும். அத்துடன் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக பிராந்தியங்களின் அபிவிருத்திக்கான வேலை திட்டங்களை நாம் ஆரம்பித்துள்ளோம். උසස් අධ්‍යාපනය පිළිබඳ ප්‍රශ්නය. අපි කිසිසේත්ම දැන් யாழ்ப்பாணம் அனலிதீவு கடற்பரப்பில் மிதந்து வந்த மர்ம பெட்டியொன்று மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அனலிதீவு கடற்பரப்பில் மிதந்து வந்த மர்ம பெட்டியொன்று போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. நேற்று காலை அனலிதீவு கடற்பரப்பில் மிதந்து வந்த மர்ம பெட்டியை கண்ட அனலிதீவு மீனவர்கள் ஊர்காவத்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கினர். அதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஊர்காவத்துறை போலீசார் குறித்த பெட்டியை மீட்டுள்ளனர். பெட்டியை ஆராய்ந்த வேளை அதனுள் தொலைத்தொடர்பு கருவி இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊர்காவத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். டிகிரிமெனிக்கு ரயில் தடம் புரண்டதால் ஏற்பட்ட மலையக ரயில்கள் இன்று முதல் வழமை போன்று இயங்கும் என ரயில்வே கட்டுப்பாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது. கடந்த 15ஆம் தேதி இரவு 9:45 மணியளவில் வட்டகொட புகையிரத பாலத்தில் தடம் புரண்ட டிகிரிமெனிக்கு ரயில் நேற்று மாலை 4:15 மணியளவில் சரி செய்யப்பட்டுள்ள நிலையில் ரயில் போக்குவரத்திற்காக பாதை திறக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நேற்றிரவு கொழும்பு கோட்டை மற்றும் பதுளை ரயில் நிலையங்களிலிருந்து ஆரம்பமான 2 இரவு அஞ்சல் ரயில்கள் பதுளை மற்றும் கொழும்பு நோக்கி பயணித்தன. அத்துடன் இன்று காலை முதல் அந்த மார்க்கத்தில் செல்லும் அனைத்து ரயில்களும் மீண்டும் இயங்க ஆரம்பித்துள்ளன. தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு நீர்க்குழாயில் பாதிப்பு ஏற்படுவதை தொடர்ந்து சில பகுதிகளுக்கான நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. கொழும்பின் கொடகம பகுதியில் நீர்க்குழாயில் பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து சில பகுதிகளுக்கான நீர் விநியோகம் மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. கொடகமவில் நெடுஞ்சாலைக்கு அருகில் வீதியை விட்டு விலகிய காரொன்று நீர்க்குழாய் இணைப்பில் மோதி இன்று காலை விபத்து இடம்பெற்றுள்ளது. இதனால் சப்ரகமுவ மாகாணத்தின் கலட்டுவாவில் இருந்து வரும் நீர்க்குழாய் பாதிப்படைந்ததை தொடர்ந்து நீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அதற்கிணங்க கொடகம, ஹோமாகம, பண்டிப்பட்டிய, பலன்பத்த, ருக்கல்மக, மத்தேகொட ஆகிய பகுதிகளுக்கான நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. இத்தாலியில் இலங்கையர் ஒருவரை ஆயுதத்தால் தாக்க முயற்சித்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்தாலியில் இலங்கையர் ஒருவரை தாக்க முயற்சித்த குற்றச்சாட்டில் மற்றொரு இலங்கையர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் இத்தாலியின் நப்லஸ் பகுதியில் வசித்து வந்த 41 வயதான ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் இத்தாலியில் சட்டவிரோதமாக வசித்து வந்தவர் என இத்தாலி ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே தாக்குதலுக்குள்ளான 44 வயதான இலங்கையர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரின் கழுத்து, நெஞ்சு மற்றும் வலது பக்க காலில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் இத்தாலி ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் கொலை முயற்சி குற்றச்சாட்டின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். காலி கடற்பரப்பில் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட 6 மீனவர்களும் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கைதான 6 மீனவர்களும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தெற்கு பகுதியில் கடந்த 14ஆம் தேதி கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது நீண்ட நாள் மீன்பிடி படகொன்றில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டது. இதன்போது 3250 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 131 கிலோகிராம் ஹெரோயின் கடற்படையினரால் மீட்கப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பில் 6 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலிருந்து தப்பிச் சென்ற மடத்தடி பகுதியைச் சேர்ந்த 23 வயதான கைதி போதைப்பொருளுடன் கிளிநொச்சி பகுதியில் கைது செய்யப்பட்டார். குறித்த நபரிடமிருந்து ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதுடன் அவரிடம் மேலதிக விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 12ஆம் தேதி குறித்த கைதி விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது போலீஸ் நிலையத்திலிருந்து தப்பிச் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.